ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து தக்காளி ரசம். இந்த தக்காளி ரசம் 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ரொம்ப சூப்பராகவும் சுவையாகவும் இருக்கும். ஓகே, இந்த தக்காளி ரசம் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1 ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கிறேன், 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இந்த சீரகத்தையும் மிளகையும் நம்ம வந்து பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணணும். கருவேப்பிலை ஆட் பண்ணி ஒரு சுற்று சுற்றிட்டு மிக்சியை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இதை வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். நான் 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இதையும் நல்லா மையாக அரைச்சிக்கணும் ரசம் வைக்கிறதுக்கு. அதை நல்லா வடிகட்டி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் இப்போ 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். நான் தேவையான அளவு சால்ட் போட்டுக்குங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வாங்க ரசம் எப்படி வைக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ரசம் வைக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். நான் அதில் இப்போ பேன் ஹீட் ஆயிடுச்சு. அதில் வந்து 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றுறேன். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அதில் நான் வந்து 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு 2-3 உளுந்து போடுறேன். நான் தாளிப்பு உளுந்து, 2-3 வெந்தயம் ஆட் பண்ணுறேன். 2 வரமிளகா போடுறேன். நான் கொஞ்சம் வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். மூணு பல் பூண்டு எடுத்து நல்லா தட்டி வச்சுருக்கேன். நான் அதை ஆட் பண்ணுறேன். நான் இது வந்து 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து மிக்சியில் போட்டு நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணுறேன். நான் ரசம் வாசம் இப்போவே வந்துருச்சு. 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். நான் இப்போ அரைச்சி வச்ச தக்காளி வாட்டரை ஆட் பண்ணுறேன். நான் இப்போ இதை நல்லா சிம்மில் வச்சுருங்க. நுரக்கட்டி வரணும். அப்போ தான் ரசம் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இப்போ இது நல்லா நுரக்கட்டுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் வாங்க. இப்போ பாருங்கள், தக்காளி ரசம் வந்து நல்லா நுரக்கட்டிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், சூப்பரான சுவையான தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சனா டெலிசியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் வேறொரு ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். டேக் கேர், பை பை ஃப்ரெண்ட்ஸ்.